ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இது யாசர் தாட்ஸ். நான் உங்கள் யாசர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2009வது ஆண்டு இந்திய அரசாங்கத்தால் கொண்டு வந்த ஆர்டிஇ, ரைட்ஸ் டு எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை பற்றி தான் நம்ம இந்த இந்த இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்குமான கல்வி அப்படின்றது இந்திய அரசாங்கம் கிட்டத்தட்ட கடந்த 100 ஆண்டுகளாகவே செய்கிறாங்க. அதுலேயும் தமிழ்நாடு வந்து நம்ம உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்தியா லெவல்லே வந்து கல்வியில் அதிக பர்சன்டேஜ் படி நம்ம தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்கள் மட்டும்தான் இருக்கு. ஸோ அதுலேயும் இன்னைக்கு நிறைய பேர் எல்லாருமே ஆசைப்படுறது என்னன்னா, நம்ம குழந்தைங்க பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். ஸோ அந்த எண்ணத்தை வந்து நிறைவேற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த ஆர்டிஇ அப்படின்னு சொல்ற அனைவருக்குமான கல்வி. இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். எல்லா பிரைவேட் ஸ்கூல்லையுமே ஒரு உதாரணத்துக்கு 50 சீட்ஸ் இருக்கு அப்படின்னா அதுல 25% கிட்டத்தட்ட 12 குழந்தைங்க வந்து இந்த ஆர்டிஐ மூலியமா இந்த ஸ்கூல்ல சேர்க்க முடியும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் என்னோட குழந்தைய வந்து எல்கேஜில சேர்க்கிறேன் அப்படின்னா, எல்கேஜில இருந்து 8வது வரைக்கும் உள்ள கிட்டத்தட்ட 10 வருடங்கள் வந்து இந்த குழந்தை இந்த ஆர்டிஐ மூலியமா பயன்படுத்தலாம். ஸோ இந்த ஆர்டிஐக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். குழந்தையோட போட்டோ, குழந்தையோட ஆதார் கார்டு, பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு, பேரண்ட்ஸோட கம்யூனிட்டி சர்டிபிகேட், பிளஸ் குழந்தையோட கம்யூனிட்டி சர்டிபிகேட், இன்கம் சர்டிபிகேட், பிளஸ் ரெசிடென்ஷியல் சர்டிபிகேட். இது மட்டும்தான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு ஸ்கூல்ல வந்து பாப்பாக்கு எல்கேஜிக்கு 40,000 ரூபாய் ஆகுதுன்னா 13,000 14,000 மட்டும்தான் நீ நம்ம கேட்ட போற அமௌண்ட்டா இருக்கும். ரிமைனிங் அமௌண்ட் வந்து அந்த ஸ்கூலே பேர் பண்ணிக்கும். ஸோ இது வந்து நீங்க எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, நீங்க இருக்கிற இடத்துல இருக்கிற இ-சேவை மையங்கள்ல போய் இதை அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற இன்டர்நெட் சென்டர்ல போயிட்டு நீங்க இதை அப்ளை பண்ணலாம். இது அதிகபட்சமா உங்களுக்கு வந்து ஒரு 500 ரூபாய்க்குள்ளதான் சிம்பிளா முடியும். நீங்க அப்ளை பண்ணும்போது உங்க வீட்டுல இருந்து எந்தெந்த ஸ்கூல்லாம் இந்த ஆர்டிஐ மூலியமா உங்க குழந்தைய சேர்க்கலாம் அப்படின்ற ஆப்ஷன் ஒரு 5 ஸ்கூலை வந்து நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டேட் முடிஞ்ச உடனே அந்தந்த ஸ்கூல்ல இருந்து உங்க உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, நம்ம குழுக்கள் மூலியமா சூஸ் பண்ண போறோம், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குழுக்கள் நாள் நடைபெற நாள் அன்னைக்கு நீங்க போங்க. அன்னைக்கு நம்மளோட குழந்தையோட பேர் சூஸ் ஆகும் அப்படின்னா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி 5 ஸ்கூல்லையுமே கூப்பிடுவாங்க. உங்களுக்கு எந்த ஸ்கூல் ரொம்ப விருப்பமா இருக்கோ அந்த ஸ்கூல்ல நீங்க சேர்ந்துக்கலாம். ஸோ இது எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இது கிட்டத்தட்ட 16 வருஷமா இந்தியால லைவ்ல இருக்கு. ஆனா இதை பத்தி சென்னை போன்ற மாநகராட்சியில கூட நிறைய பேருக்கு இதை பத்தி விழிப்புணர்ச்சி இல்லைன்றதுனாலதான் நான் இந்த வீடியோவை இங்க பதிவு செய்யறேன். எல்லாரும் யூஸ் பண்ணுங்க, எல்லாரும் பயன்படுத்துங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அரசாங்கம் வந்து நிறைய விஷயங்களை இந்திய மக்களுக்காக கொடுக்குது. ஆனா நமக்கு அதை பத்தி விழிப்புணர்ச்சி இல்லை. அரசாங்கத்தால இது அதிகமா மக்களுக்கு கொண்டு வர முடியல அப்படின்றது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். ஆனா இதை நீங்க வந்து இந்த வீடியோவும் ஷேர் பண்ணுங்க. இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.